வணக்கம். சுதா கிச்சன். ஒரு வானொலி அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சோண்டு வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துப்போம். உளுந்து வாசம் வந்தோடனே 2 பச்சை மிளகா சேர்த்துப்போம். பச்சை மிளகா பழுத்துருச்சு, நீங்கள் பச்சை மிளகாவே சேர்த்துக்குங்க. அடுத்து சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், ரொம்ப சின்னதாக இருந்ததுனால ஒரு 20 சின்ன வெங்காயம் வதக்கிப்போம். அடுத்து பூண்டு, நச்சு பூண்டுங்கிறதுனால ஒரு பூண்டு, பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 5-6 பூண்டு பல், இஞ்சி கொஞ்சோண்டு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கினோடனே ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, கொத்தமல்லி நல்லா வதங்கினோடனே தேங்காயும் புளியும் எல்லாம் நல்லா வதங்கினோடனே பெருங்காயத்தூள், உப்பு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிருவோம். மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. அருமையான முருங்கைக்கீரை துவையல் தயார். இது சாதத்தில் போட்டு தேவைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்லாம். இதை சும்மாவே கூட எண்ணெய் எல்லாமே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சத்து நிறைந்த, விட்டமின் நிறைந்த முருங்கைக்கீரை துவையல் ரெடி. இது சாதம், இட்லி, தோசை சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.